ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் பிடித்த ராயல் ஃபலூதா ரெசிபி செய்யறதை பார்க்க போகிறோம். இத்தனை நாள் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வைத்து ஈஸியாக இந்த ராயல் ஃபலூதா செஞ்சிடலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராயல் ஃபலூதா செய்ய சில ப்ரிப்பரேஷன்லாம் முதலே செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லி செய்யலாம் வாங்க. 400 ml தண்ணி ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அகர் பவுடர் 10 கிராம் ஆட் பண்ணி நல்லா கரைஞ்ச பிறகு ரோஸ் சிரப் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு ட்ரேயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க, நல்லா செட் ஆகிடும். சாஸ் பேனில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு 100 கிராம் சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. சேமியாவை 1 நிமிஷம் வேக விடுங்க. இந்த பிறகு பச்சை தண்ணி உள்ள ஒரு பவுலில் சேமியா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேமியாவை மறுபடியும் வடிகாட்டி வச்சு இதை போல் பண்ணுறதால சேமியா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த பவுலில் சப்ஜா விதைகள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் சப்ஜா விதைகளை ஊற விடுங்க. காய்ச்சி ஆறின பால் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை, ரோஸ் சிரப் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருங்க, நல்லா கூல் ஆகட்டும். ஊர்ன சப்ஜா விதை ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 கப் மாதுளம்பழம், 1 கப் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ண எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ராயல் ஃபலூதா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்புட ஆல்மண்ட், சில்லி பழம் எடுத்து வச்சுக்கிறேன் கார்னிஷ்காக. ஃப்ரிட்ஜிலேருந்து ரோஸ் மில்க் எடுத்து வெளியே வச்சாச்சு. அதே போல் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச ஜெல்லியை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீமும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அருண் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கிறேன். ஃபலூதா கிளாஸில் ஃபஸ்ட்டு ஜெல்லி ஆட் பண்ணிக்கோங்க. வேக வைத்த சேமியா, 1 ஸ்பூன் சப்ஜா விதைகள், ரோஸ் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாதுளம்பழம், ஆப்பிள் 2த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. திருவிய ஆல்மண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சென்டரில் செரி பழம் வச்சுட்டு மறுபடியும் ஜெல்லியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ராயல் ஃபலூதா இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கண்டிப்பாக இந்த ராயல் ஃபலூதாவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.